அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. அன்பானவர்களே, ஒரு கேள்வி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இறைவனான அல்லாஹ்வை வணங்குமாறு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி இருக்க, உலகத்தில் முதலில் ஷிர்க் இணை வைப்பு எப்படி தோன்றியது? இதற்கு குர்ஆனே பதில் சொல்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பல தலைமுறைகள் கடந்தன. அந்த காலத்தில் மக்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வாழ்ந்தார்கள். அவர்களிடையே மிகவும் நல்ல இறையச்சமுள்ள சில மனிதர்கள் வாழ்ந்தனர். அவர்களில் சிலரின் பெயர்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வத், சுவா, யாகூத், யஊக், நஸ்ர். இந்த மனிதர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் இறந்தபோது ஷைத்தான் மக்களிடம் மெதுவாக வந்து கூறினான், இவர்களை நினைவு கூற சிலைகள் அமைத்து கொள்ளுங்கள். அவர்களை வணங்க வேண்டாம், வெறும் நினைவு சின்னங்களாக வைத்திருங்கள். மக்கள் அப்படியே செய்தார்கள். அந்த தலைமுறை சிலைகளை வணங்கவில்லை. ஆனால் அடுத்த தலைமுறை வந்தது. அறிவு குறைந்தது. ஷைத்தான் மீண்டும் வந்தான். உங்கள் முன்னோர்கள் இந்த சிலைகளை வணங்கினார்கள், நீங்களும் வணங்குங்கள். அப்படித்தான் மனித வரலாற்றில் முதல் ஷிர்க் ஆரம்பமானது. அன்பானவர்களே, ஷைத்தான் ஒரே நாளில் மனிதனை வழிகெடுப்பதில்லை. சிறிய தவறிலிருந்து தொடங்கி மெல்ல மெல்ல பெரிய பாவத்திற்கு இழுத்துச் செல்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பித்அத் மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்படும் விஷயங்கள் குறித்து எச்சரித்தார்கள். இதிலிருந்து நமக்கான பாடம், ஷிர்க் ஒரே நாளில் தோன்றவில்லை. நல்ல மனிதர்களை அளவுக்கு மீறி போற்றுவது ஆபத்தாக மாறலாம். குர்ஆன் மற்றும் சுன்னாவை உறுதியாக பற்றி பிடித்தால்தான் நாம் பாதுகாப்பாக இருப்போம். பகுதி 2 ஏன் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தான்? அவர்களின் முதல் அழைப்பு என்ன? மக்கள் எப்படி பதிலளித்தார்கள்? இவற்றை குர்ஆன் மற்றும் நம்பகமான ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, 950 ஆண்டுகள் ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் கூட அல்ல. 950 ஆண்டுகள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு நபி இருந்தார். அவர்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக நாம் நூஹை அவரது சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அவர் அவர்களிடையே 1000 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் குறைவாக தங்கியிருந்தார். அன்பானவர்களே, 950 ஆண்டுகள் என்றால் ஒரு மனிதன் வாழ்நாளை விட பல மடங்கு அதிகம். அவ்வளவு காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு செய்தியை தான் கூறினார்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். அவர்கள் மக்களை அன்போடு அழைத்தார்கள், மென்மையாக பேசினார்கள், இரகசியமாகவும் அழைத்தார்கள், பொதுவாகவும் அழைத்தார்கள், பகலிலும் அழைத்தார்கள், இரவிலும் அழைத்தார்கள். இதை அல்லாஹ் சூரத்து நூஹில் அழகாக கூறுகிறான். என் இறைவா, நான் என் சமூகத்தாரை இரவும் பகலும் அழைத்தேன். அது மட்டுமல்ல, பின்னர் அவர்களை வெளிப்படையாகவும் அழைத்தேன், இரகசியமாகவும் எடுத்துச் சொன்னேன். ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் காதுகளை மூடிக்கொண்டார்கள், ஆடைகளை முகத்தின் மீது போர்த்தி கொண்டார்கள், உண்மையை கேட்கவே விரும்பவில்லை, அகந்தையுடன் மறுத்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் தங்கள் விரல்களை காதுகளில் வைத்தார்கள், ஆடைகளால் தங்களை மூடிக்கொண்டார்கள், பிடிவாதமாக இருந்தார்கள், மிகுந்த அகந்தை கொண்டார்கள்.
அன்பானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோர்ந்து விடவில்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அழைப்பை நிறுத்தவில்லை. ஏனெனில் ஒரு நபியின் கடமை உண்மையை எடுத்துச் சொல்வது, மக்களின் இதயங்களை மாற்றுவது அல்லாஹ்வின் வேலை. இதிலிருந்து நமக்கான ஒரு பாடம், இன்று நாம் ஒரு நல்ல செயலை செய்யும் போது யாராவது கேலி செய்தால் உடனே நிறுத்தி விடுகிறோம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் பொறுமையுடன் அழைத்தார்கள். அதனால் நாமும் அல்லாஹ்வுக்காக செய்யும் நற்செயல்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். பகுதி 3இல் ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் பைத்தியம் என்று கேலி செய்தார்கள், ஏன் மிகச்சிலரே ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் எப்போது தண்டனையை முடிவு செய்தான், இவற்றை குர்ஆனின் ஆதாரங்களுடன் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, 950 ஆண்டுகள் ஒரு நபி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். ஆனால் அவரை பின்பற்றியவர்கள் மிகவும் குறைவு. ஏனென்றால் உண்மையை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் கூறினார்கள், நாங்கள் உம்மை எங்களைப் போன்ற ஒரு மனிதராகத்தான் பார்க்கிறோம், மேலும் எங்களில் தாழ்ந்தவர்களே உம்மை பின்பற்றுகிறார்கள் என்று காண்கிறோம். அன்பானவர்களே, அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்ததற்கு காரணம் ஆதாரம் இல்லாததல்ல, அகந்தை. இவர் நம்மை போன்ற மனிதர்தானே, ஏழை மக்கள்தான் இவரை பின்பற்றுகிறார்கள் என்று அவர்கள் கேலி செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பொறுமையாக பதிலளித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், நான் உங்களிடம் செல்வத்தை கேட்கவில்லை, என் கூலி அல்லாஹ்விடம்தான் உள்ளது. மேலும் அவர்கள் ஈமான் கொண்ட ஏழை மக்களை விரட்டிவிடவும் மறுத்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடம் உயர்வு என்பது செல்வத்தால் அல்ல, தக்வாவால். அன்பானவர்களே, ஆண்டுகள் கடந்தன, நூற்றாண்டுகள் கடந்தன, ஆனால் மிகச்சிலரே ஈமான் கொண்டார்கள். இறுதியில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான், உமது சமூகத்தில் ஏற்கனவே ஈமான் கொண்டவர்களை தவிர இனி வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இது மிகவும் வேதனையான தருணம். 950 ஆண்டுகள் உழைத்த பிறகு அந்த மக்களின் இதயங்கள் உண்மையை ஏற்காது என்று அல்லாஹ் அறிவித்தான். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அடுத்த கட்டளைக்காக காத்திருந்தார்கள். அந்த கட்டளை மனித வரலாற்றையே மாற்றப் போகிறது. நமக்கான பாடம், உண்மையை பேசுபவர்களை மக்கள் கேலி செய்யலாம். வெற்றி என்பது அதிகமான மக்கள் நம்மை பின்பற்றுவதில் இல்லை, அல்லாஹ்வின் கட்டளையை உண்மையாக நிறைவேற்றுவதில் தான் உள்ளது. தக்வா உள்ளவர்களே அல்லாஹ்விடம் உயர்ந்தவர்கள். பகுதி 4இல் அல்லாஹ் ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கப்பல் கட்டச் சொன்னான், பாலைவனத்தில் கப்பல் கட்டியது ஏன், மக்கள் ஏன் சிரித்தார்கள், பெருவெள்ளம் தொடங்கியது முதல் அறிகுறி என்ன, இவற்றை குர்ஆனின் ஆதாரங்களுடன் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் மிகச்சிலரை ஈமான் கொண்டார்கள். இறுதியில் அல்லாஹ்வின் தீர்ப்பு வந்தது. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினான், நமது கண்காணிப்பிலும் நமது வஹீயின் படியும் கப்பலை கட்டுங்கள். அன்பானவர்களே, இதுதான் மிகவும் ஆச்சரியமான தருணம். கடல் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய கப்பலை கட்டுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மனிதர்களின் கண்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஏன், எதற்காக, இங்கே தண்ணீர் இல்லையே என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வின் கட்டளை வந்தவுடன்
உடனே அதை கடைபிடிக்கத் தொடங்கினார்கள். கப்பல் கட்டி கொண்டிருந்த போது அந்த சமூகத்தினர் தினமும் வந்து கேலி செய்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவரை கடந்து செல்லும் போதெல்லாம் அவரை கேலி செய்தார்கள். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக பதிலளித்தார்கள், இன்று நீங்கள் எங்களை கேலி செய்தால் நாளை உங்களை வந்தடையும் வேதனையை பார்த்து நாங்களும் உங்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள். அன்பானவர்களே, நாட்கள் கடந்தன, கப்பல் தயாரானது. இப்போது அல்லாஹ் ஒரு அடையாளத்தை கொடுத்தான். அல்லாஹ் கூறுகிறான், நமது கட்டளை வந்தபோது தண்ணூர் பொங்கி வழிந்தது. அறிஞர்களின் விளக்கப்படி தண்ணூர் என்பது ஒரு அடுப்பு அல்லது பூமியிலிருந்து நீர் பொங்கி வெளிப்பட்டதை குறிக்கிறது. அது பெருவெள்ளம் தொடங்கும் முதல் அறிகுறி. அந்த நேரத்தில் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினான், ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒரு ஜோடி ஈமான் கொண்டவர்களை உங்கள் குடும்பத்திலிருந்து அல்லாஹ் விலக்கியவர்களை தவிர மற்றவர்களை கப்பலில் ஏற்றுங்கள். அன்பானவர்களே, இப்போது வானத்தின் கதவுகள் திறக்கப் போகின்றன, பூமியின் ஊற்றுக்கள் வெடிக்கப் போகின்றன. மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெள்ளம் ஆரம்பமாகப் போகிறது. நமக்கான பாடம்: அல்லாஹ்வின் கட்டளை வந்தால் அதன் காரணம் நமக்கு புரியாவிட்டாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். மக்கள் கேலி செய்தாலும் உண்மையின் பாதையை விட்டு விலகக்கூடாது. அல்லாஹ்வின் வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும். எபிசோட் 2 வானத்திலிருந்து மழை பெய்தது எப்படி? பூமியிலிருந்து எப்படி நீர் வெடித்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஏன் கப்பலில் ஏற மறுத்தான்? அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என்ன? இன்ஷா அல்லாஹ் எபிசோட் 2 மிகவும் உணர்வுபூர்வமான இந்த நிகழ்வை பார்ப்போம்.